புனிதமிக்க மலை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்துக்கள் வழிபடக்கூடிய அறுபடை வீட்டின் முதல் படை வீடு அது. இந்த மலையில் சிக்கந்தர் அவுலியா தர்கான்னு கடந்த 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்காவை அன்றைய இந்துக்கள் தான் வழிபடுவதற்கு இஸ்லாமியர்களுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கு. புனிதமிக்க மலையில் ஒரு இறந்து போனவரை அடக்கம் செய்ய வைத்து அதுக்கு நாங்கள் வழிபாடு செய்ய போகிறோன்னு அன்றைக்கு இஸ்லாமியர்கள் சொன்ன பொழுது அன்றைக்குள்ள இந்துக்கள் எப்படி அனுமதிச்சாங்கன்ற ஒரு கேள்வி வரும்ல. ஏன்னா மலையே புனிதம். அதுதான் இந்துக்களுடைய பெருந்தன்மை அல்லது சகிப்புத்தன்மைன்னு சொல்லலாம். ஏன்னா புனிதமிக்க மலையாக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் புனிதமிக்கதாக கருதக்கூடிய ஒரு நபர் இறந்து போயிருக்கிறார். அவரை அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் கேட்கும் பொழுது அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த அளவிற்கு அந்த இஸ்லாமியர்கள் நல்லிணக்கமாக இருந்திருக்கிறாங்க. அன்றைக்கு இருந்த இந்துக்களும் அவங்கள வேறுபாடை பார்க்கல. ஏன்னா கந்தனாகவோ முருகனாகவோ குப்புசாமியோ ராமசாமியாவோ தானே இதுக்கு முன்னால் அவங்க இருந்தாங்க. அந்த இஸ்லாமியர்கள் எல்லாமே வழிபாட்டு முறையில்